Praise the Lord. Welcome to Minds. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நங்கூரம், அதாவது ஆங்கர். இந்த ஆங்கரை பற்றி நம்ம பார்த்தோம்னா கைரோ, இக்டோஸை போல இதுவும் ஒரு ரகசிய சின்னமாக பயன்படுத்தினாங்க. இந்த ரகசிய சின்னம் எப்போ பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது 2 3ஆம் நூற்றாண்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல இது ஒரு ரகசிய சின்னமா, ரொம்ப ஒரு அடையாள சின்னமா பயன்படுத்தப்பட்டதா நம்மளால பார்க்க முடியும். ஏனென்றால் சிலுவையை அவர்களால பயன்படுத்த முடியாத காரணத்தினால இந்த நங்கூரத்தை பயன்படுத்தியதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நங்கூரம் நம்பிக்கை மற்றும் உறுதியான தன்மையை காண்பிக்கிற வண்ணமாய் இது இருக்கிறது. இந்த நங்கூரம் எதற்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, கிறிஸ்துவில் ஒரு நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, அந்த காலகட்டங்களிலிருந்து உபத்திரவங்கள் நடுவில் ஒரு பலனை காண்பிக்கிறதாய் அது இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சின்னத்தோட முழு அர்த்தத்தை எபிரேயர் 6:19 நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த வசனம் இப்படி சொல்லுது: அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்கூரமா இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுது. இது ஒரு பாதுகாப்பின் சின்னமா பார்க்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆமாண்ண, எப்படி ஒரு படகு புயலின் மத்தியில அசையாம நிற்க நங்கூரம் உதவுதோ, அதே போல உபத்திரவத்தின் காலத்துல கிறிஸ்துவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பின் ஒரு சின்னமாயும் ரட்சிப்பின் சின்னமாயும் கருதப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்ல, இது ரோமருடைய பர்சிக்யூஷன் நாட்கள், அதாவது உபத்திரவ நாட்களில் அவர்கள் சிலுவையை பயன்படுத்த முடியாத காலங்களில் இது இந்த நங்கூரத்தை பார்க்கும் போதே சிலுவை என்பது காணப்படும். அப்படி இதை பயன்படுத்தினார்கள். இந்த சிலுவை, இந்த நங்கூரத்தை எல்லாரும் பயன்படுத்தவில்லை. அபிஷியல்கள், அதாவது பிரதானிகள், அதிகாரிகளுக்கு இந்த சின்னம் வெளிப்படுத்தப்படாததாக இருந்தது. அதனால கிறிஸ்துவர்கள் இதை ஒரு மறைமுக சின்னமாக, அவர்கள் பார்த்த உடனே அடையாளம் கண்டுகொள்ளுகிற ஒரு சின்னமாக பயன்படுத்தப்பட்டதை நம்மால் காண முடிகிறது. இது அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மறைமுகமாக வெளிப்படுத்த இந்த சின்னம் அவர்களுக்கு உதவியாய் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நங்கூரம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோமருடைய கல்லறைகள்ல பயன்படுத்தப்பட்டதா நம்மளால பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாம கிரேவ் ஸ்டோன்ஸ் மற்றும் அதனுடைய கல்லறைகளுடைய மேல எழுத்துக்களாக, ஒரு படிவங்களாக இது பயன்படுத்தினதை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆதி கிறிஸ்துவர்கள் இத மோதிரத்திலையும் விளக்குலையும் சிற்பங்களையும் இதை பயன்படுத்தினாங்க. இந்த நங்கூரம் ஏன் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஆதி கிறிஸ்துவர்கள் 1 3ஆம் நூற்றாண்டுல அவர்கள் சிறையிருப்பு, அடிமைத்தனம், அது மட்டுமல்லாம இரத்த சாட்சியாக மரிக்கிற நாட்களாய் அது காணப்பட்டது. இந்த நங்கூரம் மரணத்தை குறித்தான பயத்தை நீக்கி நித்திய வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு சின்னமா பார்க்கப்படுதுன. நங்கூரம் இப்படிதான் பயன்படுத்தப்பட்டது. இந்த நங்கூரத்தில் இருக்கிற சிலுவை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது என்று நம்மால் காண முடியும். இப்படி அநேக சின்னங்களையும் அநேக காரியங்களையும் இதிலிருந்து கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் மேல் விசுவாசம் கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.